தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் 8ஆம் தேதி 11 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக இருக்கக்கூடிய விஜய் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவாரு அப்படின்னு இது எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதுல பாத்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான விஷயங்களை விஜய் அவர்கள் பேசுவாரு அப்படின்ற சமயத்துல ஒரே ஒரு விஷயங்களுக்கு மட்டுமே அறிக்கை கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துல தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறினுச்சு, தடைகளை தகர்த்தெறிந்து தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வாகை சூட போகுது அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கையில குறிப்பிட்டு விட்டுருந்தார். ஆனா விஜய் சொல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை மிகப்பெரிய ஒரு சோர்வுல உள்ளாகி இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த மாநாட்டுக்கான அப்டேட் தான். நம்ம கடந்த வீடியோல பேசியிருந்தோம். செப்டம்பர் 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வீசாலை கிராமத்துல எப்படியாச்சும் இந்த திட்டமிட்ட மாதிரி மாநாட நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு விஜய் ரொம்ப முடிவு செஞ்சிருக்காரு. அதற்காக எல்லா வேலைகளும் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு. ஆனா காவல்துறை தரப்புல இருந்து வரக்கூடிய அந்த 33 நிபந்தனைகளை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் மத்தியில மாநாட நடத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதற்காக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜயோட வீட்டுல மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இதுல 2 விதமான கருத்துக்கள் பரிமாறப்பட்டுச்சு. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 33 நிபந்தனைகள் அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு நிபந்தனைகளா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப மேடை அமைச்சோம் அப்படின்னா அந்த மேடைக்கான அனுமதி பிடபிள்யூல இருக்கக்கூடிய இன்ஜினியர் கிட்ட வாங்கணும், அதுக்கப்புறம் தீயணைப்பு துறை கிட்ட அனுமதி வாங்கணும். இப்படி பல அனுமதிகள் எல்லாமே ஒரு 13 நாட்களுக்குள்ள நம்மளால வாங்கிட முடியுமா? அதுக்கப்புறம் அரசியலில் இருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை குறிவைத்து விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்புல அவருக்கு இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்துல இந்த 13 நாட்கள் இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி மேடையில ஏத்திர முடியுமா, அந்த பிரம்மாண்டமாக அந்த மாநாட நடத்திட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் விஜயிடம் சொல்லியிருக்காங்க. அதற்கு விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது, இந்த மாநாட இப்பயே நடத்தி தீரணும், இப்ப இல்ல அப்படின்னா இன்னும் தள்ளி போகும். ஏன்னா அவருக்கு இன்னொரு படம் அப்படின்றது ஹெச் வினோத்தோட ஒரு படம் சைன் பண்ணியிருக்கனால இந்த படத்தோட பணிகள் போயிட்டோம் அப்படின்னா அரசியல இருந்து இன்னும் கூட கொஞ்சம் காலம் எடுக்கும். அதனால 2026 தேர்தலுக்கு தயாராகிறதுக்கு ஒரு சுணக்கம் இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. சோ என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குழப்பமா மாறி இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அடுத்தடுத்து குட் நியூஸ் தான் கிடைச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட அந்த அங்கீகாரம் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காங்க. கழக பாடல் வெளியாகிருச்சு, கழக கொடி அறிமுகப்படுத்தப்பட்டாச்சு. அடுத்து இருக்கக்கூடிய ஒரே இது மாநாடு தான். அந்த மாநாட்டுல தமிழக வெற்றி கழகம் அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, அரசியல்ல எந்த பாதையில பயணிக்க போகுது அப்படின்னு கிட்டத்தட்ட 50 லட்சம் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்துல தற்போது வரைக்கும் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த மாநாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடா இருக்கிறதுனால இந்த மாநாடு செப்டம்பர் 23ஆம் தேதி நடக்கல அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொய்வை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை செப்டம்பர் நடத்தல அப்படின்னா அக்டோபர்ல நடத்தலாமா அப்படின்ற மாதிரி பரிசீலனைகளும் இன்னைக்கு நடந்த அந்த விஜயோட வீட்டுல நீலாங்கரையில் நடந்த அந்த மீட்டிங்ல பேசப்பட்டதாக சொல்லப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு கட்சியோட மாநாடு அப்படின்றது முதல் மாநாடு ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு மாநாடா மாறி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல விஜய் அவர்களோட மாநாடு தள்ளி போகுது அப்படின்னா அது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத உங்க பார்வையை பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.